தற்போது இணைப்பில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த விவகாரம் காலையிலிருந்தே போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ கமல் தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த விடயத்தை பொறுத்தவரையில் கமலஹாசன் அவர்கள் கூறிய கருத்து 100க்கு 100 உண்மையும் வரலாற்று ரீதியாகவும் உலகளாவிய மொழியியல் வல்லுநர்களின் கூற்றின் அடிப்படையில் ஒரு உண்மையான செய்தியை அவர் தெரிவித்திருக்கிறார். இதை சகித்துக் கொள்ள முடியாத, இதை தாங்கிக் கொள்ள முடியாத கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் கர்நாடக சினிமா வர்த்தக சபையும் அங்கிருக்கிற கன்னட வேதிய கும்பல்களும் நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் போன்றவர்களும் தொடர்ந்து கமல் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுவதும் என்பது உண்மையிலேயே கடுமையான கண்டனத்துக்குரியது. உலகத்தின் பல்வேறு வரலாற்று மொழியில் அறிஞர் பெருமக்களின் கூற்றையும் தமிழ் இலக்கிய இலக்கணம் வளம் கொண்டது என்பதை தொல்காப்பியம் வரலாற்று ரீதியாக நிரூபித்திருக்கிறது. அதுபோன்று தமிழ் செம்மை என்பதை ஒன்றிய அரசு அங்கீகரித்திருக்கிறது. தற்போது கீழடி அகழ்வுகளும் ஆழிச்சிநல்லூர் அகழ்வு ஆராய்ச்சிகளும் தமிழர்களுடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இரும்பு காலம். என்னுடைய பண்ருட்டி தொகுதி அருகே மருங்கூர் என்னும் கிராமத்தில் 5000 முன்பு தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் என்கிற வரலாற்று குறிப்புகள் தமிழ் எழுத்துக்களாலே பானை ஓடுகளிலும் கல்வெட்டுகளிலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆக ஒரு உண்மையான ஒரு செய்தியை ஒரு இந்தியாவின் மிக முக்கியமான திரைப்பட கலைஞராக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள், அதுவும் தன்னுடைய சக கர்நாடகத்தைச் சேர்ந்த நடிகர் அவர்களை பாராட்டி அங்கீகரிக்கின்ற வகையில் நாம் அனைவரும் ஒன்று, நாம் ஒரு மொழி குடும்பத்திலிருந்து உருவாவனர்கள், ஒரு தாயின் மக்கள் என்கிற பொருள் அல்லது கருத்தை குறிக்கின்ற வகையில் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகின்ற வகையில் தான் அவர் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத அந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தாலும், பிஜேபியினுடைய முதலமைச்சராக இருந்தாலும், எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும், அங்கிருக்கிற கன்னட வேதிய அமைப்புகளாக இருந்தாலும் இன்றைக்கு கடுமையான எச்சரிக்கை விடுவது, தமிழர்களுடைய உயிருக்கு உடனுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குகின்ற வகையில் மிக மோசமான கருத்துக்களை தெரிவிப்பது, அந்த பண திரையரங்குகளில் இருந்த திரையரங்களை மிரட்டுவது, அங்கிருந்த பதாகைகளை கிழித்து எறிவது. ஆனால் இதற்கு ஒரு நியாயம் கேட்டு நீதிபதிகளிடம் சென்று, நீதிமன்றத்தை சென்று நீதி கோர சென்ற கமலஹாசன் அவர்களுக்கு பேரு அதிர்ச்சி இன்றைக்கு தீர்ப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அந்த பேர் அதிர்ச்சி கமலஹாசனை இன்றைக்கு கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்கிறார் அந்த நாட்டுடைய நீதியரசர் அவர்கள். இது ஒரு நீதி பரிபாலனை செய்கின்ற போது அதில் இருக்கிற வரலாற்று உண்மைகளையும் தரவுகளையும் ஆய்ந்து தீர்ப்பை அளிக்க வேண்டுமே தவிர, அவர் கமலஹாசன் தரப்புகளை கேள்வி எழுப்பி, நீங்க என்ன வரலாற்று ஆய்வாளரா, மொழியில் வல்லுநரா, தமிழிலிருந்து கன்னடம் வந்தது என எந்த அடிப்படையில் பேசினீர்கள் என்று, இதற்கு மன்னிப்பு தான் ஒரே தீர்வு, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்வதும், உங்கள் பணம் இங்கு லாபமாக நீங்க சம்பாதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதும் எந்த விதத்தில் நியாயம்? இங்கே கர்நாடகத்தினுடைய நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்களும் கூட தன்னை ஒரு கர்நாடகராகவே நினைத்து தீர்ப்பளித்திருக்கிறாரே தவிர, அவர் இந்திய அரசு ஏற்கனவே தமிழுக்கும் தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்புகளை குறித்து மொழியில் அறிஞர்களுடைய அறிக்கையை குறித்தோ அல்லது கீழடியில வரலாற்று சிறப்புமிக்க அறிக்கையை குறித்தோ, தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அமெரிக்காவுடைய மொழியில் அறிஞர் அலெக்ஸ் அவர்கள் கூறியிருப்பதை குறித்தோ இன்றைக்கு உள்வாங்கிக் கொள்ளாமல் தன்னை ஒரு கன்னடர், தன் கன்னட நாட்டுக்கு மட்டுமே தீர்ப்பு எழுத முடியும் என்கிற நிலையில் எழுதியிருக்கிற அந்த தீர்ப்பும் அவருடைய கமெண்ட்ஸையும் நான் இந்த நேரத்தில் இது ஜனநாயக மாண்புகளுக்கும் நீதி பரிபாலன முறைமைக்கும் எதிரானதாகவே பார்க்கிறேன். ஆக இந்த விதத்தில் மாண்புகு நம்முடைய தமிழக முதலமைச்சரும் சரி, தமிழக அரசும், தமிழக மக்களும், தமிழக திரைத்துறையும், ஒவ்வொரு உலகம் முழுவதும் வாழ்கின்ற மாநில தமிழர்கள் இதில் சினிமாக்காரர் கமல் என்று பார்க்காமல் நம்முடைய தாய்மொழி தமிழை குறித்து அவர் பேசிய ஒரு பேச்சுக்காக ஏற்பட்டிருக்கிற இந்த மாபெரும் அவருக்கான மிரட்டலை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து நின்று முறியடிக்க வேண்டும். அதே நேரத்தில் கன்னட வேதிய கும்பல்களுக்கும் கர்நாடக அரசுக்கும் கர்நாடகத்தில் வாழ்கின்ற கன்னட மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்.
ஒவ்வொரு முறையும் காவேரி சிக்கல் பிரச்சனை வருகின்ற போது, திரைப்பட பிரச்சனை வருகின்ற போது, பாட்டல் நாகராஜிகள் ஏரியா கும்பல்கள் பிரச்சனை எழுப்புகின்ற போது அந்த வாழியம் தமிழர்களை அடித்து அவர்களை துரத்துவதும், அவர்கள் உடைமைகளை தீயிட்டு கொளுத்துவதும், பேருந்துகளில் தொடங்கி தனியார் லாரி ஓட்டுநர் வரையில் அடித்து நீங்கள் அவமானப்படுத்துகிற நிலைமை தொடர்ந்து நீடித்து வருகிறது. சகோதரர்கள், சகோதர மாநிலம், அண்டை மாநிலம் என்று நாங்கள் அன்போடு உங்களுக்கு இருகரம் நீட்டி அரவணைக்கின்ற போது எங்களை நீங்கள் அவமானப்படுத்துவதும், எங்கள் தமிழர்களை அடித்து நீங்கள் துன்புறுத்துவதும் தொடரும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலும் கன்னடர்கள் வாழ்கிறார்கள், கன்னட வணிக நிறுவனங்கள் இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களை போன்று உணர்ச்சி வயப்பட்டு உடனடியாக எதிர்வினை ஆற்றுவதற்கு தமிழர்கள் தயாரானால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை உணர்ந்து கர்நாடக அரசு இதை உடனடியாக ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். அவருடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் மறுப்பு கருத்து இருந்தால் நீங்கள் வெளியிடுங்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை விட்டுவிட்டு இப்படியே பேசியிருக்க கூடாது என்று சொல்வதும், இது அபத்தம் என்று சொல்வதும், இது மிகப்பெரிய அசிங்கம் எங்களுக்கு என்று சொல்லி எல்லாம் அங்கு அரசியல் ரீதியாக உணர்வுகளை தூண்டி விடுகின்ற கீழ்த்தரமான கேவலமான அரசியலை செய்கின்ற அரசியல்வாதிகளும் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். கன்னட வேதி அமைப்புகளும் இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சாராரின் கருத்தை மட்டும் ஏற்று இரு மாநில மக்களுக்கும் பிரிவினையை உண்டு பண்ணுகின்ற வகையில் தீர்ப்பளித்த நீதியரசின் தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர் கூறிய அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.